நண்பர்களே வணக்கம். நம்ம அந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னம்னா, சப்த கன்னியர்களில் ஒருவரான வாராகி தேவியை பஞ்சமியில் வழிபடுவது சிறப்பு எனப்படுவதை அடுத்து இந்நாளில் வராகி அன்னை வழிபட வேண்டுதல் அனைத்தும் நிறைவேறும் என்பது நம்பிக்கை. இந்த நிலையில் இன்று மாசி தேய்பிறை பஞ்சமி திதியன்று வாராகியை வழிபடும் முறைகள் பற்றியும் அதனால் கிடைக்கும் பயன்களை பார்க்கலாம். வாராகியினுடைய அவதாரம்: சும்ப நிசும்ப அசுரர்களை ஒரு சமயம் அன்னை ஆதிபராசக்தி வதம் செய்வதற்காக போர்க்களத்திற்கு சென்றபோது அவளுக்கு பக்கபலமாக வந்தவர்களே சப்தகன்னிகள் என்று கூறப்படுகிறது. அவர்களில் விஷ்ணு பகவானின் அம்சமாக கருதப்பட்ட வாராகி மிகுந்த வலிமையுடையவளாக இருந்ததன் காரணமாகவே வாராகியின் தலைமையில் சென்ற போர்ப்படை வெற்றி வாகை சூடியது. அதனால் ஆதிபராசக்தியின் தளபதியாக இருக்கின்ற வாராகி தேவி வழிபாட்டிற்கு உகந்த தினமாக பஞ்சமி தினம் என்று தேவி புராணம் கூறுகிறது. எனவே ஒவ்வொரு பஞ்சமி தினத்தன்றும் வாராகியை வணங்குவது பெரும் நன்மையை தரும். வாராகி தேவியை பஞ்சமி தினம் வழிபடும் போது அதற்குரிய காயத்ரி மந்திரத்தை கூறுவது நல்லது. ஓம் ஷியாமலாய வித்மகே ஹாலஹஸ்தாய தீமகி தன்னோ வாராகி பிரசோதயாத். இந்த நாளில் வராகி தேவிக்கு செந்நிற மலர்கள் அணிவித்து வெள்ளை மொச்சையை வேக வைத்து தேன் மற்றும் நெய் கலந்து படைத்து பூஜை செய்ய வேண்டும். உளுந்து வடை, நவதானிய வடை, மிளகு சேர்த்த வடை, தயிர் சாதம் போன்றவற்றை நெய்வேத்தியமாக செய்யலாம். மிளகும் ஜீரகமும் கலந்த தோசை, குங்குமப்பூ, சர்க்கரை, ஏலக்காய் கலந்த பால், கருப்பு எள்ளுருண்டை, சர்க்கரை வள்ளி கிழங்கு ஆகியவற்றை படைக்கலாம். இவ்வாறு வழிபட தொழில் விருத்தியடைந்து செல்வம் பெருகும், தீவினைகள் தோஷங்கள் அகலும், தைரியம், துணிச்சல், தன்னம்பிக்கை பிறக்கும், வாக்குப்பளிதம், அதனால் சமூகத்தில் உயர்ந்த அந்தஸ்துடையவர்கள் தொடர்பு எளிதில் கிடைக்கும், இடையூறு செய்தவர்கள் தானாக விலகிச் செல்வார்கள். வாராகி தாய் வழிபாடு உங்கள் தலையெழுத்தையே மாற்றிவிடும். மாதுளம் பழத்தை உதிர்த்து வாராகி தாய்க்கு நிவேதனமாக வையுங்கள். தேய்பிறை பஞ்சமி திதி வழக்கம் போல உங்கள் வீட்டில் இருக்கும் வாராகி தாயின் திருவுருவப்படம் சிலை இருந்தாலும் சரி, இல்லை என்றாலும் சரி, இந்த வழிபாட்டை செய்யும் போது ஒரு விளக்கு ஏற்றி வைத்துவிட்டு அதில் வாராகி இருக்கின்றாள் என்று நினைத்து கொண்டு உங்கள் உண்மையான முழுமனதோடு வழிபாடு செய்தாலே வாராகி தாய் உங்கள் பூஜை அறையில் வந்து அமர்ந்து விடுவாள். இன்றைய தினம் சிவப்பு முத்துக்கள் அழகாக இருக்கும் மாதுளம்பழத்தை உதிர்த்து வாராகி தாய்க்கு நிவேதனமாக வையுங்கள். வெற்றிலை பாக்கு, பூ, பழம் இவைகளை சமர்ப்பணம் செய்யுங்கள். சிவப்பு நிறத்தில் இருக்கும் அரளிப்பூ அல்லது செம்பருத்தி பூ கிடைத்தால் மிகவும் சிறப்பு. எல்லாவற்றையும் விட வாராகி அம்மனுக்கு தேங்காய் பூ நிவேதனமாக வைப்பது மிகச் சிறப்பான பலனை கொடுக்கும். எல்லா தேங்காய் உடைக்கும் போதும் தேங்காய் பூ நமக்கு கிடைக்காது. ஆனால் சில இடங்களில் தேங்காய் பூ தனியாக விற்கிறார்கள். அந்த தேங்காய்க்கு பூவை வாங்கி வாராகி தாய்க்கு நிவேதனம் படைக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு தேங்காய் பூ கிடைக்கவில்லை என்றால் தேங்காய் துருவி அதில் நாட்டு சர்க்கரை சேர்த்து அதை வாராகிக்கு நிவேதனமாக வைத்துவிட்டு வாராகி அம்மனின் தெரிந்த மந்திரங்களை சொல்லுங்கள். அதை சொல்லி உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் தீர வேண்டும் என்று மனதார பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். செய்யும் தொழிலில் உள்ள பிரச்சனைகள், எதிரி தொல்லை, ஏவல், பில்லி, சூன்யம், கண்திருஷ்டி, தீராத நோய், கடன் தொல்லை போன்ற அனைத்து விதமான பிரச்சனைக்கும் உடனடியாக நல்ல தீர்வினை கொடுக்கக்கூடிய சக்தி இந்த வாராகி வழிபாட்டிற்கு உண்டு. உண்மையான வாராகி தாய் வழிபாடு உங்கள் தலையெழுத்தையே மாற்றிவிடும். உங்கள் தலையெழுத்தில் அந்த பிரம்மன் எவ்வளவு கஷ்டங்களை எழுதி வைத்திருந்தாலும் சரி, அதை புரட்டி போடக்கூடிய சக்தி இந்த வழிபாட்டிற்கு உண்டு. அதிலும் நாளை தேய்பிறை பஞ்சமி திதி என்பதால் கஷ்டங்கள் அனைத்தும் தேய்ந்து போக இந்த வழிபாடு செய்வது சிறப்பு. வழிபாடு முடித்துவிட்டு நிவேதனமாக வைத்த பிரசாதத்தை வீட்டில் இருப்பவர்கள் சாப்பிட்டு கொள்ளலாம். உங்கள் வீட்டின் அருகில் குழந்தைகள் யாராவது இருந்தால் அவர்களுக்கு பிரசாதத்தை கொடுப்பது சிறப்பு. கலியுகத்தில் கண்கண்ட தெய்வமாக போற்றப்படும் இந்த வாராகி தாய் வழிபாட்டை மேற்கொண்ட ஒரு சில நாட்களிலேயே யார் ரூபத்திலாவது வந்து நான் இருக்கிறேன் உனக்காக என்பதை உணர்த்தி விடுவாள் அந்த சக்தி தேவி. நண்பர்கள், இதை தெரிந்து வாழ்வில் வளம் பெற வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.